And once again, I would like to thank for all of you having come today. We request the press, friends from press, to take this message to the public, so that it benefits a lot of patients who require this kind of a care and support, this kind of a technology for them to live their life more fruitfully, and also to help the patients who needs this care overseas as well. Once again, thanks and welcome to all of you. Continuously திறந்து மூடுறதுனால அது அப்படியே பழுதடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டீஜெனரேஷன் சொல்ற திக்காகி சில செடிமெண்ட்ஸ்லாம் உள்ள டெபாசிட் ஆகி இந்த வால்வ் வந்து சரியா ஓபன் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். ஸோ ஸ்லோலி இட் ஸ்டார்ட் நேரோயிங், வால்வ் சுருங்கிடும். அந்த மாதிரி ஆகும்போது பிளட் வந்து ஹார்ட்லேருந்து வெளியே வர முடியாது. ஸோ அது மாதிரி ஸ்லோவாக ப்ரோக்ரெசிவாக வரும்போது நிறைய ரத்தம் வெளியே வரலன்னா அதனால பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரத்தம் வந்து லங்ஸில் கூடி மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் they get blood கம்மியாக போகிறதுனால ஹார்ட்டில் வந்து செஸ்ட் பெயின் மாதிரி ஆன்சைனாங்கிற மாதிரி வரும். ஒரு சிலருக்கு ரத்தம் பிரெயினுக்கு கம்மியாக போகிறதுனால மயக்கம் கூட வரலாம், சம்டைம்ஸ் விழுந்துடலாம். இதான் 3 கிளாசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் aortic stenosis. பட் யூஸ்வலாக வந்து இந்த வால்வ் சுருங்கிட்டா ரொம்ப நாள் கழிச்சு தான் சிம்டம் வரும். அது வரைக்கும் சிம்டமே இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சிம்டம் இல்லாமே போவாங்க. அப்போல்லாம் நம்ம மருந்துலேயே பார்த்துக்கலாம். ஒன்ஸ் சிம்டம் வந்த உடனே அதுக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணி அந்த வால்வை ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக வால்வ் வச்சாதான் அது அவங்களுக்கு சரியாகும். ஸோ கன்வென்ஷனலி aortic valve replacement by open heart surgery is a method for treating aortic stenosis. But recently, of late, we are doing this transcatheter aortic valve replacement, where instead of open heart surgery, the valve is passed through the leg artery or sometimes through the neck artery and passed to the heart and placed that aortic valve and implanted. So இது வந்து angioplasty stent போடுற மாதிரி அந்த மாதிரி கீழே தொட வழியா ஒரு டியூப்ல உள்ள போயிட்டு அந்த வால்வை பொருத்தலாம். பட் வால்வ் வந்து angioplasty ஸ்டென்ட்டோட பெரிய லெவல் சைஸ்ல இருக்கும். இப்போ நாங்கள் புதுசாக பண்ண வால்வ் வந்து இது வந்து சாதாரணமாக வந்து இந்த வால்வ் வந்து பலூன் வச்சு ஓப்பன் பண்ணலாம். இந்த வால்வில் இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இவ்வளோ நாள் நாங்கள் பண்ணது அந்த வால்வே தனியாக ஓப்பன் ஆகும். இது வந்து உள்ளே ஒரு பலூன் இருக்கும். அந்த பலூன் வச்சுட்டு போய் ஸ்டென்ட் நம்ம பொறுத்துற பிளாக் எடுக்கும்போது ஸ்டென்ட் பொறுத்துற மாதிரி பொறுத்துனா இந்த ஸ்டென்ட் அங்கேயே இருக்கும். வால்வ் இப்படி தான் aortic வால்வ் இருக்கும். ரொம்ப சுருங்கி இருக்குது, அந்த வால்வ் நிறைய திறக்கலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து இது வந்து சாதாரணமாக ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணி தான் ட்ரீட் பண்ண முடியும். பட் இது வந்து கால் வழியாக ஒரு சின்ன டியூப்ல இந்த புது வால்வ் வந்து பலூன் உள்ள இருக்குது. இந்த வால்வுக்குள்ளேயே ஒரு பலூன் இருக்குது. ஸோ இதை முதல்ல நாங்கள் பண்ணதெல்லாம் பலூன் இல்லாமல் செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் வால்வு. பட் இப்போ பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து பலூன் எக்ஸ்பேண்டபிள் வால்வ்னு சொல்கிறது. அந்த பலூன் வந்து விரிக்கும் போது அந்த வால்வ் அந்த இடத்துல இருக்கும் பாருங்க. ஒயர் எடுத்துகிட்டு போய் அந்த வால்வ் வழியாக உள்ள ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வால்வை கிராஸ் பண்ணி அந்த வால்வை விரிக்கும் பலூன் உள்ள இருக்குது. ஸோ பலூனை வச்சு நாங்கள் ப்ளோ பண்ணும்போது அந்த வால்வ் அந்த பிளேஸில் வந்துடும். ஸோ அந்த பலூன் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக இது வெளியே வந்ததுக்கப்புறம் இது வந்து போஸ்ட் டைலட்டேஷன் திருப்பி ஒரு பலூன் சம்டைம்ஸ் போட்டு டைலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதுதான் வால்வு பாருங்க. இப்போ வால்வ் உள்ள போகுது. ஸோ இது வந்து எக்ஸ்ரே மூலிமா we will observe, we will monitor through fluoroscopy and then place the valve in the right position and then implant the valve. First balloon dilatation பார்த்தோம். இப்போ we are seeing the valve opening. Again you can see the balloon உள்ள balloon இருக்கு, balloon வெளியே எடுத்துறோம். But now if you see the valve is working and functioning. So it looks very simple in this animation, but it is more complex because we have to put everything inside. We have to see the proper position, and now I can tilt and show you the valve. Now see the valve எப்படி full open ஆகுது. முதல்ல வந்து valve ரொம்ப சுருங்கி இருந்தது. The valve now starts opening very well, so blood flow is freely flowing out of the heart. So இதுல என்ன அட்வான்டேஜ்னா இதுல வந்து the pacemaker தேவைப்படுற ரேட் ரொம்ப குறைவு compared to the old valve where the pacemaker rates are much higher. இதுல வந்து pacemaker தேவையில்லை, அப்சர்வ் பண்ண முடியும். Once valve is deployed, the patient becomes near normal. So we discharge immediately. So இந்த patient வந்து I'll tell you in detail, but this patient was discharged immediately next day after the procedure. That's a very advantage of this procedure. Next. So I'm going to talk today about our patient, and thanks for Mr. Rasool and family for coming here. Mr. Syed Rasool is a 74-year-old gentleman. அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. He worked in a central government institution and retired. அதுக்கப்புறம் ட்ரிச்சியில் செட்டில் ஆயிட்டாரு.
அவருக்கு வந்து ஸ்லோலி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வால் வந்து ஸ்லோவாக சுருங்கி இருக்கிறது சிம்பிளாக தெரியாது, மைல்டாக வந்து சிம்டம்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸ்லோவாக வந்து போக போக குறையும். இப்போ வந்து முதல்ல வந்து எந்த ப்ரொசீஜரும் புதுசாக வரும்போது காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இது நான் என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்தியாவிலேயே இந்த வேல்வ்ஸ் எல்லாம் வரும்போது இதோட காஸ்ட் இன்னும் குறையும்னு எதிர்பார்க்குறோம். அது வந்து பல காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இந்த வேல் வந்து நான் 3 கஸ்ப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கஸ்பை வந்து எய்தர் 2 கஸ்பா பை பர்த்தே இருந்தாலோ இல்லை அன்ஈக்குவலாக இருந்தாவோ, ஈக்குவலாக இல்லாமல் ஒரு இடத்துல ஒன்று பெருசாகவோ ஒன்று சின்னதாக இருந்தாவோ சீக்கிரமாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வேர் அண்ட் டேர். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் திறந்து மூடும்போது அதோட வேர் அண்ட் டேரில் அந்த திக்னிங் வருது. ஸோ இந்த மாதிரி அன்ஈக்குவல் கஸ்ப்ஸ் இல்லை பை கஸ்பிடாக இருந்தால் சீக்கிரமாகவே வரும். சாதாரணமாக 80 years 90 yearsல வருது. இந்த மாதிரி இருந்தால் ஈவன் 60s 70sலேயே இல்லை இன்னும் ஏர்லியாக கூட வரும். இதுதான் மேஜர் காசு. அதை தவிர மல்டிபிள் அதை காரணம் இருக்குது. லைக் ரொமாட்டிக் ஃபீவர் அதெல்லாம் யங் பேஷண்ட்ஸில் வருது. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி எல்டர்லி பீப்புளில் வர்றது வந்து வேர் அண்ட் டேர்னால தான். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஒன்லி திங் என்ன, இது ப்ரோக்ரெஸ் ஆஸ் ஏஜ் அட்வான்சஸ். இது ஸ்லோ, இது கிராஜுவலி ப்ரோக்ரெசிவ், சடனாக வராது. ரொம்ப ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் சிம்டம்ஸே இல்லாமல் இருந்து அப்புறம் தான் சிம்டம் வரும். இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் அது வந்து இதை வந்து டோட்டலாக தடுக்க முடியாது. ஒன்ஸ் இந்த பை பர்த்லேயே வேல் வந்து சின்னதாகவோ ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தால் அதை வரதான் செய்யும். ஓவர் ஏஜ் தள்ளி போக போக வரும். பட் ஸ்டில் பிபி கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல்லாம் பண்ணால் கொஞ்சம் ப்ரோக்ரஷனை குறைக்கலாம், ரிட்டார்ட் பண்ணலாம். கிளாசிக்கலாக 3 சிம்டம். ஒன்று வந்து செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஒரு ஆன்ஜைனான்னு சொல்கிறது, நடந்தால் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சிம்டம் இஸ் ஆன்ஜைனா. இந்த செகண்ட் சிம்டம் இஸ் பிரெத்லெஸ்னஸ், மூச்சு வாங்கும், நடக்க முடியாது. ஸோ இவருக்கு அது மாதிரி சிம்டம் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடக்க முடியல, நடந்தால் மூச்சு வாங்கிச்சு, நின்று பாரு போட சொல்லிட்டு இருந்தார். 3 தடவை நின்றுட்டு தான் போவாயினாரு. 3வது சிம்டம் வந்து மயக்கம் வரும். ஒரு சிலருக்கு வந்து மயக்கம் வந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் 3 கிளாசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் அயோடிக் ஸ்டெனோசிஸ். சார் இப்போ இந்த அயோடிக் ஸ்டெனோசிஸ்னுடைய ரேட் ஆஃப் நோய் தாக்கம் நம்ம நாட்டில் அதிகமாக வந்துருக்குன்னா இல்லை வந்து, அதாவது ஜென்ரலாக நான் ஒரு இன்சிடென்ட்ஸ் நான் பார்த்து நிறைய எக்ஸாக்ட் டேட்டா நம்ம ஊரில் அவ்வளோவா இல்லை ஃபாரின் மாதிரி. பட் இருந்தால் கூட நான் வந்து ரிவ்யூ சம் டேட்டா. அதாவது 65 years அந்த ஏஜில் வந்து ஒரு 3% இன்சிடென்ட்ஸ் ஆஃப் அயோடிக் ஸ்டெனோசிஸ் நம்ம கண்ட்ரியில். 75 years ஏஜில் வந்து 4%. அண்ட் அட் ஏஜ் ஆஃப் 85 இட்ஸ் 5%. ஸோ ஏஜ் ஆக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நார்மலாக சர்வைவல் வந்து அது சிம்டம்ஸ் இல்லாத வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. பட் சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா அதோட மார்டாலிட்டி, அதோட ரிஸ்க் வந்து வேர்ஸ் தேன் அ கேன்சர். அந்தளவுக்கு மார்டாலிட்டி, அதாவது ஆல்மோஸ்ட் 50% will not be there by 2 years time. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி this is completely treatable. Unlike some forms of malignancy, this is completely curable and treatable. பட் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா சார் பிரசன்ட் டைம்ல வந்து? ஏன்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவில் ஜாஸ்தி பேர் வந்து ஜாஸ்தி நாள் வாழ்றாங்க. அதனால நம்ம மோர் அண்ட் மோர் எல்டர்லி பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அதனால we are seeing more and more of aortic stenosis.